வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு கல்வித்துறையிலேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு ரெக்கார்ட் கிளர்க்கு மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், லேப் அசிஸ்டன்ட், ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் சொல்லி எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8th மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் சேலரி உங்களுக்கு 19,500 இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும். முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்தவித ஃபீஸஸுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு மார்ச் 23 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டேரெக்டாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். இங்கேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு 2 விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்டு அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுன்னு சொல்லி 7 போஸ்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்டு அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்க ரெலவெண்ட் ட்ரேடில் ஐடி முடிச்சிருக்கணும், அல்லது என்டிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டாவது நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 38 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38 வயது. ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் 1/7/2025. இந்த டேட்டுக்குள்ளே அவங்க கேட்டிருக்க ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிற போஸ்டிங்ஸ் எல்லாமே இனிஷியல் சேலரி 19,500 ப்ளஸ் அலவன்சஸுமே ஆஸ் பர் நார்ம்ஸ் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனல் ரொட்டேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்தந்த ட்ரேடில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஐடிஓ, என்டிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப்போ முடிச்சிருந்தா எலிஜிபிள். மெக்கானிக்கல் போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்கில்ட் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் 3 வேக்கன்சிஸ், லேப் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ட்ரேட் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து சிவில்லையுமே உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட், ஸ்கில் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸ்கில் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்சிஸ், லேப் அசிஸ்டன்ட் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சர்வேயர் ட்ரேடில் நீங்கள் வந்து ஐடி இந்த மாதிரி அங்கே வந்து முடிச்சிருக்கணும். ஜெனரல் மெக்கானிக்ஸ் ட்ரேடில் நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பேசிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் லேப் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஜெனரல் கேட்டகரி. இதுக்கு நீங்கள் ஐடியில் ஃபிட்டரோ அல்லது ஜெனரல் மெக்கானிக் ட்ரேடோ முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் போஸ்ட்டு 1 வேக்கன்சிஸ். இதுக்கு அதே ட்ரேடில் நீங்கள் ஐடியோ, என்டிசி சர்டிஃபிகேட், அப்ரெண்டிஸ்ஷிப்போ முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லி ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே கம்யூனிட்டி வைஸ் ரெக்கடேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கம்யூனிட்டிக்கு அந்த பதவி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டோர் கீப்பருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். அதாவது எஸ்எஸ்எல்சியாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். சேலரி 19,500 இனிஷியல் சேலரி, அது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்குமே நீங்கள் எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 12th பாஸ் பண்ணாலுமே எலிஜிபிள் தான். காலேஜஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். மினிமம் அவங்க 10th சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 19,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். டைப்பிஸ்ட் போஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே டைப்பிங் முடிச்சிருக்கணும். ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேடோ அல்லது
தமிழில் லோயர், இங்கிலீஷில் ஜூனியர் இந்த மாதிரி, அல்லது இங்கிலீஷில் ஜூனியர் தமிழில் லோயர் அந்த மாதிரி நீங்கள் மாறி ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஜூனியர் சீனியர் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 19,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க் கேட்டகரியில் 2 வேகன்சிஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் அல்லது 10th ஃபெயிலு நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க, 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்கெல்லாம் 18லேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்க 18லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். சேம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சேலரி 15,700 ரூபாய் இனிஷியல் சேலரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷனோட சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்கெல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்லாம் 34, அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்களாம் 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயுமே அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸுமே நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னா ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இது தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில், பேசிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதே ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆஃப்லைன்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.